சன் டிவி என்றாலே சீரியல்களுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த வரிசையில் ஏற்கனவே ஒளிபரப்பாகி வந்த ரோஜா சீரியலில் நடித்த பிரியங்கா நல்காரை பற்றி அதிக அளவு உங்களுக்கு பகிர வேண்டிய அவசியமில்லை. இந்த சீரியலில் இவர் கொஞ்சம் தமிழில் அர்ஜுன் சார் என்று அழைத்து தன் கணவர் மீது காட்டிய பாசத்தை இப்படி ஒரு மனைவி தனக்கு அமையாதா என்ற தமிழக இளைஞர்கள் அனைவரும் இவர் மீது காதல் கொண்டதோடு இவரை ஃபாலோ செய்யவும் ஆரம்பித்தார்கள். அப்படி ரோஜா சீரியலில் பிரியங்கா நல்காரி தனது அற்புதமான நடிப்புத் திறனை வெளிப்படுத்தி பெரிய அளவு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி மிகச்சிறந்த சீரியல் நடிகையாகவே திகழ்ந்தார். இவர் சென்ற வருடம்தான் மலேசியாவில் இருக்கும் பத்துமலை முருகன் கோவிலில் தனது பெற்றோர்கள் இல்லாமல் தான் காதலித்த நபரை திருமணமும் செய்து கொண்டு பல்வேறு விமர்சனங்களுக்கும் உள்ளானார். இந்நிலையில் இது பற்றிய விமர்சனங்களை அதிகரிக்க தனது பெற்றோர் சம்மதத்தை பெற்றுதான் ராகுலை திருமணம் செய்து கொண்டதாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் ராகுலின் பெற்றோர்களுக்கு தங்களது திருமணத்தால் மகிழ்ச்சி அடையவில்லை என்று குண்டையும் போட்டுவிட்டார். தமிழ் திரைப்படத்தை பொறுத்தவரை தீயாய் வேலை செய்யும் குமாரி திரைப்படத்தில் ஒரு சிறு கேரக்டர் ரோலை செய்த இவர் 2016இல் ஹைப்பர் என்ற படத்திலும் நடித்திருந்தார். மேலும் காஞ்சனா 3யிலும் ஒரு சிறு கேரக்டர் ரோலை நடித்திருந்தார். சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி தன்னுடைய புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை கிரங்கடித்து வருவார். அந்த வகையில் இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் ஒன்றும் ரசிகர்கள் மனதில் ஆழமாய் பதிந்துவிடும். இதற்கு காரணம் அருவிக்கு அருகே நின்று கொண்டு தனது மேனி அழகை அழகாக வெளிப்படுத்தியிருப்பதை பார்த்து ரசிகர்கள் அனைவரும் இவருடைய அழகில் திணறி போயிருக்கின்றனர். கொட்டுகின்ற அருவி தருகின்ற குளிர்ச்சியை விட இவரது மேனி அழகை பார்த்து சூடேறிய உடல் குளிர்ந்து விட்டதாக சொல்லி இவருடைய ரசிகர்கள் என்ன விலை கொடுத்தாவது இவரை விலைக்கு வாங்க முடியுமா என்று கேட்டு வருகிறார்கள். இதனை பார்த்த ரசிகர்கள் இவருடைய இந்த ஃபோட்டோ ஷூட்டை பார்த்து எக்கு தப்பாக வர்ணித்து அட தொடையாயுது இல்லை கர்லா கட்டையான்னு ரசிகர்கள் கண்ணா பின்னான்னு நம்ம ரோஜா சீரியல் பிரியங்காவை கலாய்த்துட்டு வராங்க. இவரை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை மறக்காமல் தட்டிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.